தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவழிபாட்டினுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் வாசகங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது நம்மை பயமுறுத்தக்கூடிய வாசகங்களாக அமைந்து விடுகின்றது. இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வரியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்ற ஒரு கேள்வி கூட நம்மிடையே எழலாம். பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இது அறிவுரை அல்ல, இது எச்சரிக்கை. நமது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக விவிலியத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 பகுதிகளை அவர் முன்னிறுத்துகின்றார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்தில் நடக்கும் என்று குறிப்பிடுகின்றார். நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? ஆண்டவருக்கு நோவா மட்டுமே பிரமாணிக்கமாக இருந்தார். நேர்மையாளராக, நீதிமானாக, ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கக்கூடிய, அவருக்கு உகந்த பிள்ளையாக இருந்தார். எனவேதான் நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் மற்ற எல்லாரும் வெள்ளத்திலே அழிந்து போனார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் பலவீனத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவர் நோவாவினுடைய காலத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது லோத்துவினுடைய காலத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். சோதம் என்பது ஒரு நகரம். அந்த நகரத்திலே பாவம் அதிகமாக காணப்பட்டது. இந்த ஒரு சூழலிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், இந்த சோதமை போல எங்கெல்லாம் பாவம் பெருகி இருக்கின்றதோ அங்கு எல்லாம் அழிந்து போகும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, அங்கு லோத்து மற்றும் காப்பாற்றப்பட்டான். லோத்து எதனால் காப்பாற்றப்பட்டான்? ஆபிரகாம் அந்த லோத்துக்காக பரிந்து பேசினார். 50 பேர் இருந்தால் அழித்து விடுவீரோ, 40 பேர் இருந்தால் அழித்து விடுவீரோ, 30 பேர் இருந்தால் கடவுளிடம் பேர் பேசி வருகின்றார். ஏனெனில் தன் சகோதரன் அங்கு சோதோமில் வாழ்ந்து வருகின்றான், அவன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆபிரகாம் பரிந்து பேசுகின்றார். ஆனால் ஒருத்தர் கூட இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி. சோதமும் அழிந்து போனது, கொமாரும் அழிந்து போனது. கடைசியாக இந்த ஆபிரகாமின் பொருட்டு இந்த லோத்து காப்பாற்றப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒன்றை ஒன்று மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடைசி காலகட்டத்தில் நமக்காக யாரும் பரிந்து பேசக்கூடாது. நமக்காக யாரும் கடவுளிடத்திலே வாழ்க்கைக்காக பிச்சை எடுக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும். நாம் அழிந்து போவோம், நாம் அழிக்கப்படுவோம். கடவுள் நேரடியாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். உன் பாவம் தான் காரணம், உன் பாவம் உன்னை கொன்றுவிட்டது, உன்னுடைய பாவத்திலே நீ இருப்பதனால் உனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். கடைசி காலகட்டத்தில் யாரும் நமக்கு பரிந்து பேசாத வகையில் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த 2 அற்புதமான எடுத்துக்காட்டு தான் நோவாவின் காலம், லோத்துவினுடைய காலம். என் அன்புக்குரியவர்களே, பாவத்தை திரும்பி பார்க்க வேண்டாம். லோத்துவினுடைய மனைவி பாவத்தை திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறி அழிந்து போனாள். ஒரு தடவை இந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வந்துவிட்டோம் என்றால் பாவத்தின் பின்னால் திரும்பி பார்க்காமல் சிலுவையில் தொங்கப்பட்ட, நமக்கு மீட்பை கொடுத்த, நமக்கு இரட்சிப்பை கொடுத்த அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். நாம் எல்லோரும் பிழைக்கப்படுவோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்வது போல அந்த வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட போது யாரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை பார்த்தார்களோ அவர்களாம் பிழைத்துக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து இந்த இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோம். அந்த இயேசுவை உற்று பார்ப்போம். வாழ்வு நமக்கு இருக்கின்றது, வளமை நமக்கு இருக்கின்றது, அருள் வாழ்வு புதிதாக நம்மில் துளிர்க்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இத்திருப்பலியில நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமென்.